மனித வாழ்விற்கு இன்றியமையாதன உணவு, உடை, உறையுள். இந்த 3 முக்கிய தேவைகளில் ஒன்றான உடை மறுக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்தன. உடை அணியும் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது பெண்களுக்கு என்கிறபோது அதன் தீவிரம் உச்சமடையத் தொடங்கியது. சனாதனம் என்றோ, பார்ப்பனியம் என்றோ, மனுநீதி என்றோ ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு பெண்களை அடிமைப்படுத்துவது, அவர்களது அடிப்படை உரிமைகளை பறிப்பது, சொத்துரிமை, கல்வி கற்கும் உரிமை, நடமாடும் உரிமை போன்றவை முற்றிலுமாக முடக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்தவர்கள் அவற்றை படிப்படியாக உடைத்து தூள் தூளாக்கினர் என்பது வரலாறு. இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளும் கேரளாவின் சில பகுதிகளும் அந்நாட்களில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ற பெயரில் இயங்கியது. இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அனைத்து அதிகாரங்களையும் நம்பூதிரி பார்ப்பனர்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்தனர். மற்ற மக்கள் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டனர். அரசர், நம்பூதிரி பார்ப்பனர், நாயர், வேளாளர் ஆகியோரை தவிர மற்றவர்கள் அனைவரும் கீழானவர்கள். அவர்களில் ஆண்கள் எவரும் மீசை, தாடி வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தனியாக வரி கட்ட வேண்டும். குடை பிடிப்பதற்கும், செருப்பு அணிவதற்கும், கிணறு, குளம், சாலைகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆதிக்க சாதி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே சென்றால் முகத்தை மறைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும். கோயில் போன்ற இடங்களுக்கு வரும்பொழுது முகத்தை பனைக்குடையால் மறைத்து கொண்டே வர வேண்டும். கணவர், நெருங்கிய உறவினர்களை தவிர யாரிடமும் பேசக்கூடாது. நம்பூதிரி பார்ப்பனர்கள் முன்னால் வரும்பொழுது மேலாடை அணிந்திருந்தாலும் அதை கலற்றிவிட வேண்டும். ஒடுக்கப்பட்ட 18 சாதிகளைச் சேர்ந்த பெண்கள் மேலாடைகளை அணியவே கூடாது. அதை மீறி அணிந்தால் மார்பக வரி கட்ட வேண்டும். அப்படி வரி கட்டியிருந்தாலும் நம்பூதிரி பார்ப்பனர்கள் முன் மேலாடை இன்றிதான் வர வேண்டும். நகைகள் அணியக்கூடாது என்ற கொடுமையான நடைமுறைகளை வைத்திருந்தனர். சமூகத்தில் பெரும் மரியாதைக்குரிய ஒரு மனிதரிடம் ஒரு பெண் தனது மார்பை காட்டுவது என்பது அந்நபருக்கு சமூகம் அளிக்கும் மரியாதை என்று கருதப்பட்டது என்று சாமுவேல் மேட்டியர் என்பவர் திருவிதாங்கூரின் இயல்பு வாழ்க்கை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நம்பூதிரி இருக்கும் இடத்திலிருந்து நாடார்கள், ஈழவர்கள் 36 அடி தொலைவிலும், புலையர்கள் 96 அடி தூரத்திலும், நாயர்களிடமிருந்து நாடார்கள், ஈழவர்கள் 12 அடி தூரத்திலும், புலையர்கள் 60 அடி தூரத்திலும் நிற்க வேண்டும் என்ற விதிகளை வைத்திருந்தார்கள். இவற்றை எல்லாம் பார்த்த விவேகானந்தர் சாதி பைத்தியங்கள் வாழும் பைத்தியக்கார விடுதி கேரளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தடை விதிக்கப்பட்ட சாதிகள். அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மன்னராட்சியில் தோல் சேலை அணிய தடை விதிக்கப்பட்ட 18 சாதிகள் குயவர், நாடார், கருமரவர், செங்கோட்டை மறவர், தேவர், துலுக்கப்பட்ட சாதியினர், இடையர், கோனார், நாவிதர், வண்ணார், சக்கிலியர், பறையர், நசுராணியர், சிரியன் கிறிஸ்தவர், குறவர், வன்னியர், வாணிய செட்டியார், ஈழவர், தீயர், இல்லத்து பிள்ளைமார் மற்றும் அந்த சாதியோடு தொடர்புடைய சாதிகள், போர்த்தொழில் செய்த தீயர் சாதியினர், பாணர், ஆடல் பாடலுடன் கூடிய கலைத்தொழில், புலையர், பறையருள் ஒரு உட்சாதி, வேட்டை தொழில், கம்மாளர், ஆசாரி, இன்றைய காலத்தில் விஸ்வகர்மா என்ற பெயரால் ஏமாற்றப்படும் கைவினை தொழில் சாதியினர், கைகோளார், முதலியார், பரவர் முத்தரையர் சாதியினர். சேர்தலா என்னும் கிராமத்தில் நங்கூலி என்னும் ஈழவ பெண் மேலாடை அணிந்ததால் அரசு அதிகாரிகள் அவரிடம் வரி கேட்டதாகவும், சுயமரியாதை மிக்க அந்த ஏழை பெண் தன் மார்பகங்களை வாளால் அறுத்து வாழை இலையில் வைத்து கொடுத்து தன் எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு அதிகமான இரத்தப்போக்கால் அதே இடத்தில் மரணமடைந்தார் என்பதும் வரலாறு. அவரது கணவர் சிறுகண்டான் தீயில் பாய்ந்து உயிர் துறந்தார். நங்கேலி இருந்த இடம் முளைச்சிக் பரம்பு என வழிபாட்டு இடமாக மாறியது. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கச்சின் மீது அடியும் மேல்முண்டு என்பதையே தோல் சீலை என குறிப்பிடுகின்றனர். 1819ஆம் ஆண்டு மூலம் திருநாள் ராமவர்மா என்னும் அரசர் ஒடுக்கப்பட்ட சாதி பெண்கள், நாடார் சமூக பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று அறிவித்தார். இதற்கு பின்னர் தான் போராட்டங்கள் வெடிக்கத் தொடங்கின. இம்மாதிரியான மிக மோசமான அடக்குமுறைகளை எதிர்த்து தோல் சீலை போராட்டம் 3 கட்டங்களாக நடந்தன. 1822 முதல் 23 வரை
1827 முதல் 29 வரை, 1858 முதல் 1859 நடந்தன. மேல்குடியினர் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களின் அடாவடிகளை தாங்கிக் கொள்ள இயலாத சூழ்நிலையில் 1822 ஆண்டு சிறிய அளவில் தொடங்கியது தோல் சீலை போராட்டம். இந்த போராட்டம் தொடர்ந்து 40 ஆண்டுகள் நடைபெற்றன. இத்தனை ஆண்டுகாலம் போராட வேண்டிய நிலை இருந்தது என்றால் போராடியவர்கள் எந்த அளவிற்கு ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உயர் சாதியினருடைய பிடியின் கோரத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரிட்டனில் நடந்த தொழிற்புரட்சியின் விளைவாக இயந்திர பயன்பாடு அதிகரித்தது. லண்டன் மிஷன் பாதிரியார்கள் பிளவுஸ் எனப்படும் ரவிக்கையை தையல் இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினர். நம்பூதிரி பார்ப்பன ஆண்கள், நாயர்கள், சமூக ஆண்கள் இதை எதிர்த்தனர். கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்த கிறிஸ்தவ நற்செய்தியாளர்கள் சாதிய வன்கொடுமையின் கோரத்தாக்குதலுக்கு ஆளாகி இருந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர், ஆறுதலாக இருந்தனர். அவர்கள் நடத்திய தேவாலயங்களும் பள்ளிகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரத்து குரல் கொடுத்தனர். வெளிநாட்டில் இருந்து கிறிஸ்தவ சமயப்பணி ஆற்ற வந்த பாதிரியார் சார்ல்ஸ் மீட் என்பவர் பெண்கள் மார்பகங்களை மறைத்து ஆடை அணிய வேண்டும் என்றார். கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு வரும் பெண்களுக்கென்று ஆடை ஒன்றை வடிவமைத்து அதற்கு குப்பாயம் என்று பெயரிட்டு அதனை அணியச் செய்தார். பெண்களின் மேலாடை போராட்டத்திற்கு பெருமளவில் இவரது துணைவியாரும் ஆதரவு அளித்து வந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. வரலாற்றாசிரியர் சங்குனி என்பவர் மேலாடை போராட்டத்திற்கு தலைவராக சார்ல்ஸ் மீட் அவர்களே இருந்தார், அவரே இதற்கு காரணகர்த்தர் என்று கூறியுள்ளார். பாதிரியார் சார்ல்ஸ் மீட் அவர்களது அறிவுரையை ஏற்று கிறிஸ்தவ பெண்கள் மேலாடைகளை பயன்படுத்தி மார்பகங்களை மறைத்தனர். இதை கண்ட மேல் சாதியினர் என்று சொல்லப்பட்ட சிலர் கலவரம் செய்தனர். பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்பது அவர்களது வாதம். 1822 ஆண்டு மார்ச் மாதத்தில் பெரும் கலவரத்தை நாயர் வேளாளர் சமூகத்தினர் கையில் எடுத்தனர். ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களின் ரவிக்கைகள் கிழிக்கப்பட்டு மரங்களில் தொங்கவிடப்பட்டன. 1822 ஆண்டு மே மாதம் தேவாலயத்திற்கு மேலாடை அணிந்து சென்ற பெண்ணை தடுத்து சிலர் கிண்டல் செய்தனர். இதன் காரணமாக போராட்டம் தொடங்கியது. கல்குளம், இரணியல், பாரசாலை, நெய்யூர் போன்ற பகுதிகளில் கலவரம் தொடங்கியது. பல இடங்களிலும் தெருக்களிலும் சந்தைகளிலும் பெண்கள் தாக்கப்பட்டனர். பெண்களின் மேலாடைகள் கிழித்து எறியப்பட்டன. இதனை எதிர்த்து நிகழ்ந்த போராட்ட கலவரத்தால் மீட் பாதிரியார் திருவிதாங்கூர் ரெசிடென்ஸுக்கு விண்ணப்பம் செய்தார். பெண்களின் தாலிகளையும் அறுத்தெறிந்து அவமானப்படுத்தினர். அகத்தீஸ்வரத்திற்கு அருகில் அவ்வாறு தாலியறுக்கப்பட்ட கொடுமை நிகழ்ந்த சந்தை தாலியறுத்தான் சந்தை என்று வழங்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த ஆண்கள் தங்கள் உயிருக்கு பயந்து ஒளிந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பெண்களும் குழந்தைகளும் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்த ஐரோப்பியர்களின் பங்களாக்களில் ஒளிந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். திருவிதாங்கூர் ராணியின் முன் ஒரு சானார் சாதிய பெண் ரவிக்கை அணிந்து வந்தார் என்பதற்காக அவரது மார்பை அறுக்க திருவிதாங்கூர் நிர்வாகம் உத்தரவிட்டது. கலவரக்காரர்கள் செய்வது சரியல்ல என்று சார்ல்ஸ் மீட் ஐயர் அவரிடம் பேசி பார்த்தார். பயனில்லை. அவரை கொலை செய்ய பெரும் ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் புறப்பட்டது. ஆகவே அங்கே நடந்த நிகழ்வுகளை விரிவாக கடிதம் எழுதி ஆங்கிலேய தளபதி கர்னல் நேவால் என்பவருக்கு அனுப்பினார். கடிதம் கிடைத்து விவரம் அறிந்த கர்னல் நேவால் அப்போது ஆட்சியாளராக இருந்த ஜான் மன்ரோவிற்கு தெரிவித்து அவர் மூலம் பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வந்த சானார் மக்கள் உட்பட அனைத்து தாழ்த்தப்பட்ட சாதியினரும் நீதிபதி அமரும் இருக்கையில் இருந்து 64 அடி தொலைவில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். விசாரணை முடிக்கப்பட்டு சீர்திருத்த கிறிஸ்தவ பெண்கள் குப்பாயம் என்ற உடையை அணியலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற பெண்கள் மேலாடை அணிவதை பற்றி அத்தீர்ப்பில் எதுவும் கூறப்படவில்லை. கலவரத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆத்தூர், திற்பரப்பு, கண்ணனூர், அருமனை, உடையார்விளை, புலிப்பணம் ஆகிய இடங்களில் மீண்டும் 1827 ஆண்டு போராட்டம் வெடித்தது. 1823 ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையில் நிரந்தரமான தீர்வு தரப்படாததும் இக்கலவரத்திற்கு காரணமாக அமைந்தது. கிறிஸ்தவ பெண்கள் உயர் சாதி பெண்கள் அணிவது போன்ற ஆடைகளை அணியக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. இதனால் கிறிஸ்தவ நாடார் பெண்கள் நீதி கேட்க தொடங்கினார்கள். ஏற்கனவே தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட குப்பாயம் என்ற மேலாடையை விடுத்து ஐரோப்பிய மறைப்பணியாளர் உயர் சாதி பெண்கள் அணியும் உடைகளை அணியத் தொடங்கினார்கள். இவர்களை பின்பற்றி இவர்களது உறவினர்களான இந்து நாடார் சமுதாய பெண்களும் மேலாடை அணியத் தொடங்கினர். இந்த காலகட்டத்தில் குமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பு என்னும் இடத்தில்
நாடார் சமுதாயத்தில் தோன்றிய வைகுண்டசாமிக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெற்றோர் பெயரிட்டனர். இந்த பெயர் உயர் சாதியினருக்கு உரியது, இவருக்கு வைக்கக்கூடாது என்ற எதிர்ப்பு வந்தது. ஆகவே முடிசூடும் பெருமாள் மாற்றப்பட்டு முத்துக்குட்டி என்று பெயரிட்டனர். வைகுண்டர் என்னும் இந்த சமூக சீர்திருத்தவாதி 1809 முதல் 1851 வரை சாதி பேதமின்றி ஊர் பொது கிணறுகளில் குளிப்பதற்கும் சேர்ந்து உணவருந்தவும் ஏற்பாடு செய்தார். மேலும் சாணார் சமூக பெண்கள் எக்காரணம் கொண்டும் திறந்த மார்போடு இருக்கக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இவரின் பரப்புரைகள் நாடார் சமூகத்தினரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை விழிப்புணர்வு ஏற்படச் செய்தது. நாடார்குல பெண்கள் தங்கள் மார்பை மறைத்து தோல் சீலை உடுத்தி வந்துள்ளனர் என்பதை 1946 ஆண்டில் ரெக்லண்ட் என்னும் கிறிஸ்தவ பாதிரியார் எழுதிய கடிதம் மூலம் அறியலாம் என்று தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனர் பதிப்பித்த எஸ். ராமச்சந்திரன், கணேசன் ஆகியோர் எழுதிய தோல் சீலை கழகம் தெரிந்த பொய்கள் தெரியாத உண்மைகள் என்ற நூலில் கூறியிருக்கிறார். 1857 ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் மத உணர்வுகள் தொடர்பாக வெடித்தது என கருதிய ஆங்கிலேய அரசு இந்திய குடிமக்களின் மத உணர்வுகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் பண்பாட்டு மரபுகளிலும் அரசு தலையிடக்கூடாது என அறிவித்தது. இதனால் நாயர் வேளாளர் சமூகத்தினர் மேலும் ஊக்கம் பெற்று அத்துமீறல்களில் ஈடுபட்டனர். காவல்துறை ஆய்வாளரும் அரசு ஊழியரும் இணைந்து நெய்யாற்றங்கரை அருகில் கிறிஸ்தவ நாடார்குல பெண்களின் ஜாக்கெட்டை கிழித்து மரத்தில் தொங்கவிட்டனர். பாதிரியார் மீட்டவர்களின் தொடர் நடவடிக்கைகளால் 1959 ஆண்டு ஜூலை திங்கள் 25 நாள் திருவிதாங்கூரைச் சேர்ந்த உத்தரம் திருநாள் அரசர் சாணார் சமூக பெண்கள் தோல் சீலை அணிவதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். 1859 ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 நாள் நாகர்கோவில் அருகே வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஊர் ஊராக கலவரம் பரவியது. கோட்டாறு பகுதியில் கிறிஸ்தவ நாடார்களுக்கும் நாயர்களுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை மூண்டது. இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்களுடன் இணைந்து கொண்டனர். இந்த முறை மதம் கடந்து ஏழை பணக்காரன் எனும் வேறுபாடின்றி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓரணியில் திரண்டு வந்து சரியான பதிலடி கொடுத்தனர். சாதி வெறியர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். 1865 திருவிதாங்கூர் மன்னர் ஆயில்யம் திருநாள் வெளியிட்ட அரசு ஆவணம் ஒன்றில் நாயர் பெண்கள் அரசாங்க அலுவலர்களை கண்டு உரிமைகளை பெறுவதற்கு நடைபெற்ற போராட்டங்களை 1822, 23, 1823, 30, 55, 59 என்று 3 காலகட்டங்களாக பிரித்து காட்டுகிறார் வரலாற்றாசிரியர் K.A. ஜார்ஜ். 1865 ஆண்டு ஈழவர் போன்ற சில சாதிகளைச் சேர்ந்த பெண்களும் மேலாடை அணியலாம் என்று திருவிதாங்கூர் அரசர் ஆயில்யம் திருநாள் இறுதியாக அறிவித்தார். தோல் சீலை போராட்டம் ஆதிக்க சாதியினருக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த பெண்களின் மானம் காத்த போராட்டமும் தான். ஈழவர் சமூக பெண்கள் 100 விழுக்காட்டினரும் முக்குவர் சமூக பெண்களில் பெரும்பாலானோரும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இடுப்புக்கு மேலும் மூட்டுக்கு கீழும் உடை ஏதும் உடுத்தக்கூடாது என வலியுறுத்தப்பட்டனர் என்கிறது ஒரு வரலாற்று குறிப்பு. கிறிஸ்தவர்கள் தங்களுக்காக மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடி இருக்கிறார்கள் என்பது வரலாறு. தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து நற்செய்தி பணி, சமூக சீர்திருத்த பணி, கல்வி பணி, மருத்துவ பணி என்று என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற சேவை சொற்றொடரை வாழ்வாக்கிச் சென்ற நற்செய்தியாளர்களை நினைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.